என்னாச்சு? நீ திருவிழாக்கு கிளம்பலையா? அது என்னவோ தெரியல, ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு பெருசா செட் ஆகாது. நீ போயிட்டு வா இளமதி. உனக்கா திருவிழா பிடிக்காது? திருவிழாக்குள்ள புகுந்து நீ எப்படியெல்லாம் அலப்பறைய கூட்டுவேன்னு நானும் பாத்திருக்கேன். எங்க இருந்து அலப்பறைய கூட்டுறது? என் மனசு முழுக்கதான் நீ அலப்பறைய கூட்டிக்கிட்டு இருக்கிய. நீ வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்னது என்ன காரணம்? ஏன் இப்படி பதற? உங்க கலாமாவுக்கு திருவிழால முதல் மரியாதை கிடைக்கல, அத எனக்கு கொடுக்கறாங்க. அதனாலதான் நீ அப்செட் ஆகி வராம இருக்க, அதானே? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. சண்டைக்கோழிய திரும்ப திரும்ப இந்த புடவையில பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கே. சும்மா சொல்லக்கூடாது சண்டைக்கோழி, நீ ஒரு அழகு தேவதை. இது எங்கேயோ பார்த்துருக்கோமே. எதையாவது சீக்கிரமா எரிக்கணும்னா நம்ம பசங்க இதை வாங்கிட்டு வந்து ஊத்துவானுங்க. இது எப்படி இங்க வந்துச்சு? இது எதுக்கு இங்க வந்துச்சு? யார் இதை எடுத்துட்டு வந்திருப்பா? எரிக்கிற அளவுக்கு இங்க எதுவும் இல்லையே. ஒருவேளை இந்த பெரிய ஆண்டி மேடம் மிளகாயை போட்டு நமக்கு பண்ண மாதிரி இதை ஊத்தி ஏதாவது பெருசா வில்லங்கம் பண்ணிடுச்சோ? என்னடா கலாமா சொல்லி அனுப்பிச்ச பொண்ணு காணோம்? அவ பேர் என்ன? அவ பேரை கூட மறந்து தொலைச்சிட்டியா? அவ பேரு இளமதிடா. அம்மா சொன்ன மாதிரி கரெக்டா பிளான் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் இதுல அம்மா தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும். இளமதி, கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இரு. இன்னைக்கு நடக்க போற அசிங்கம் மூலமா உன் ஆட்டம் அடங்கிடும். கொஞ்ச நஞ்சமா நீ என் தம்பியை படுத்து எடுத்த, அவன் ஆத்மா இப்ப வரைக்கும் அலமோதிக்கிட்டு இருக்குடி. இந்த வணக்கத்துக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதெல்லாம் போலி பணிவு, மதிப்பு. கடைசியில முதல் மரியாதையை அந்த இளமதிக்கு கொடுத்துட்டாங்க. ஓட்டு வாங்கணுமேங்கிறதுக்காக இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இருக்கு அந்த இளமதிக்கு. அம்மா, நான் உங்ககிட்ட வந்ததை சொல்லிடுறேம்மா. வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவங்க யாரும் நாம யாரும், புரியுதா? அவங்க பாட்டுக்கு நாம சொன்ன விஷயத்த பண்ணட்டும், நீ அமைதியா இரு. சரிம்மா. வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். பெருந்தன்மையோட நீங்க வந்து முதலா நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இது நம்ம ஊரு கோயில், நான் வராம வேற யார் வருவா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க ஆரம்பிக்க வேண்டியதை ஆரம்பிங்க. சரிம்மா. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டும். உங்களுக்கு பெரிய மனசுமா. வாங்கம்மா, கோயிலுக்குள்ள வாங்கம்மா. என்ன இளமதி, முதல் மரியாதை வாங்குற சந்தோஷத்துல இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்திட்டாங்க.
எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இன்னும் சொல்ல போனா எனக்கு இதுலலாம் பெருசா ஈடுபாடு இல்லம்மா. ஆமா இளமதி, அது அப்படிதான் நடக்கும். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சச்ச, நான் எதுவுமே தப்பா எடுத்துக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாமா இளமதி, இந்த பக்கம் வந்து நில்லுமா. ஐயா, பெரியவங்கலாம் முதல்ல என்ன மன்னிக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏமா என்னாச்சு? நான் வீட்ல வச்சு கேட்டப்போ ஐயா ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா, நானா பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு இந்த முதல் மரியாதையை கொடுக்கலாம். அதுக்கு கோவில் சம்பிரதாயத்துல இடம் இருக்குன்னு சொன்னீங்க. கட்டாயம் இருக்குமா? அப்ப எல்லாரும் இந்த முதல் மரியாதைய தயவு செஞ்சு கலாமாவுக்கு கொடுங்க. அதுக்கு முழு தகுதியானவங்க அவங்கதான். அது எப்படிமா? ஒருத்தரோட கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காரு, அத மாத்தனா சரி வருமா? நான் இன்னைக்கு முதல் மரியாதையை ஏத்துக்கிறதுனால கடவுள் மனசு எவ்வளவு குளிருமோ அதை விட ஜாஸ்தி குளிர்றது கலாமா மனசுதான். இந்த மரியாதையை ஏத்துக்கிறதுலதான். ஏன்னா கலாமா இந்த கோவிலுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊரு ஜனங்களுக்கும் எவ்வளவோ பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இனிமேலும் நிறைய நல்ல விஷயங்களை அவங்க பண்ண போறாங்க. அதுவும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் நடக்க போகுது. கலாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த திருவிழால நடக்க போற முதல் மரியாதைய நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது தான் நியாயமா இருக்கும். என் மனசார சொல்றேன், தயவு செஞ்சு என் மனச புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயோ, எனக்கு இதுலலாம் பெருசா ஈடுபாடே கிடையாதுமா. இந்த பதவி பட்டம்லாம் நான் விரும்பி கேட்கறதும் இல்ல. இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு மட்டும்தான் என் மனசுல இருக்கும். மத்தபடி இதெல்லாம் எனக்கு பெருசா பிடிக்காது இளமதி. நீ சின்ன பொண்ணு, நல்லா வர வேண்டியவ. இதையெல்லாம் நீ ஏத்துக்கோ. என் வயசுக்கு எதுக்குங்க முதல் மரியாதையெல்லாம்? என்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் பெரியவங்க ஏத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே கலாமாவுக்கு இந்த முதல் மரியாதைய கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நல்ல விஷயமா, அப்படியே செஞ்சிருவோம். இளமதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய மனசுமா. இல்லப்பா, கலாமாவுக்கு கிடைக்கிறது தான் நல்லதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்பவே சொல்லியிருந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்கப்பா. அதனாலதான் இங்க வச்சு சொன்னேன். என்னம்மா முதல் மரியாதை வேண்டான்னு சொல்லிட்டா? எல்லாம் நடிப்புடி. கலாமா ஏதாவது பண்ணிடும்னு அவளுக்கு உள்ளுக்குள்ள பயம். டேய், உண்மையிலே இளமதி கிரேட்டரா. எவ்வளவு அழகா டெசிஷன் எடுத்து இத வேணான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யார் மனசையும் புண்படுத்தாம சொன்ன விதம் ரியலி கிரேட்டரா. நீ ரொம்ப லக்கிடா. தேங்க்ஸ்ரா.